அப்படிதான் நடக்கும். நாளைக்கு வந்து பாஜகவுல போய் கூட்டணி வச்சாலும் உங்க தொல்லை தாங்க முடியாம தான் கூட்டணி வச்சோன்னு திமுக குறை சொல்லுவானுங்க. இல்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திமுக அடிச்சனாலதான் விஜய் வந்து பாஜக பக்கம் போயிட்டாரு அப்படின்னு. என்ன இது நியாயம்? திமுக அடிச்சா திருப்பி அடி, உனக்கு திராணி இல்ல மாற்றுங்கிற. உங்க இவரு தானே சொன்னாரு ஆதவ அர்ஜுனா, நாங்கள்லாம் திருப்பி அடிச்சா அப்படின்றாருல, பெரிய தடியடிக்கு பயந்தவர் இல்லை நாங்கள்னு லைலாம் பண்ணி சொன்னாரு. என்ன இப்ப தடியடிக்கெல்லாம் பயப்படுறீங்க? எனக்கு ஆதவ அர்ஜுனா சொன்னா ஆச்சரியமா இருக்கு. எங்களை அடி அடின்னு அடிச்சாங்க. செல்போன்லாம் கையில் வச்சிருக்கீங்களா? வீடியோ எடுக்க வேண்டியதானே? ஒருத்தர் லாங்கில் ஓடி போய் வீடியோ எடுக்க வேண்டியதானே? அந்த அளவுக்கு கூட கூமுட்டையா இருந்தீங்க. எந்த ஏரியால எந்த இடத்துல எத்தனை மணிக்கு நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. கரூர்னு மொட்டையா சொல்லாது. கரூர் என்ன தம்மாத்தோடு முட்டு சந்தா? அவ்வளோ பெரிய கரூர்ல எந்த இடத்துல எத்தனை மணிக்கு எப்போ எந்த காவல்துறை இவ்வளோ அடிச்சாங்க? இல்லை தூரமா நின்று யாராவது ஒரு ஃபோட்டோ எடுங்க. இல்லை அந்த தெருவில் ஏதாவது சிசிடிவி இருந்துச்சா ஓடும் போது அங்கே போய் சொல்லுங்க. உங்கள்கிட்ட கையில் செல்ஃபோன் இருக்கே. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நின்று ஆதவ அர்ஜுனா இங்கே பாருங்க மக்களே, இந்த இடத்துல எங்களை நின்று அடிச்சாங்க, நான் அடி வாங்கியிருக்கேன், இங்கே பாருங்க, அப்படி ரத்தம் ஊற்றுது பாருங்க, போடு. அப்போதான் நம்ம சும்மா நீ வீட்டுக்குள்ளே போய் ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு அடிச்சாங்க கிடிச்சாங்கன்னா எப்படி நம்புறது?